சரி ஓகே கவனி. ஸோ என்னடாச்சு? ஓகே. ஸோ இன்றைக்கி நான் எடுக்க போகிற கான்செப்ட் அகெயின் இன்னொரு தடவை சொல்கிறேன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக ஒன்றும் கிடையாது. நான் ஒரு காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அசட்டை காசு கொடுக்காம ஷேர்ஸ் கொடுத்து வாங்குகிறேன். ஒத்துக்குவாங்களான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி ஒத்துக்குவாங்க. காரணம் என்னென்னா ஷேரோட வேல்யூ நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால கொடுக்குறவனுக்கு லாபம் தான். இல்லை குறைஞ்சதுன்னா அவன் முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ரிஜெக்ட் பண்ணாமல் வாங்குறான்னா ஆப்வியஸ்லி ஷேரோட வேல்யூ நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கீர்த்தன் கிட்டேருந்து நான் என்ன வாங்குகிறேன், ஒரு அசட் வாங்குகிறேன். அந்த அசட்டோட வேல்யூ 1,00,000 ரூபா. நான் ஆதிரா கிட்டே போயிட்டு ஆதிரா கேஷ் கொடுத்துடலாமான்னு கேட்குறேன். ஆதிரா என்ன சொன்னால், அண்ணா லிக்விடிட்டி இல்லைண்ணா அப்படின்றா. லிக்விடிட்டினா என்ன அர்த்தம், கையில் காசு இருக்கான்னு அர்த்தம். ஸோ லிக்விடிட்டி இல்லைனான்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு கீர்த்தன் நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், ஷேர்ஸ் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஷேரோட வேல்யூ 100 ரூபா. உனக்கு நான் 1,00,000 ரூபா தரணும்ல. ஸோ உனக்கு எத்தனை ஷேர் கொடுக்குறேன், 1000 ஷேர் கொடுக்குறேன் கீர்த்தன். உனக்கு ஓகேவான்னு கேட்குறேன். ஓகேன்னு சொல்கிறான். அவன் ஓகே, அவனே மனசறிஞ்சு ஓகே சொன்னனால ஓகே ஆகி போச்சு. அதனால் நான் இந்த அசட்டை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டேன். ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? டன்னா? ரைட். சரி, இப்போ சம்முக்குள்ளே போகலாம். சம் கொஸ்டின் நம்பர் 10. வாசிடா சுதீப். இங்கே வேண்டாம் சீல் அடிச்சவன். பிராண்ட் எல்லா பக்கமும் இருக்கலாம், போர்டு போயிருண்டா. சரி, எங்கே வச்சிருக்கிற? ஏன்டாடே அது போகாதுடா. இது அந்த இங்க் இல்லை, இந்த மார்க்கர் இங்க் இருக்கும்ல, அந்த இங்க் அது அவங்க அது போயிடும். ஸ்கின்ல வச்சா போயிடும். சீல் எடுத்து எங்கெங்கெல்லாம் வைக்கிறது. சரி கேள். 10th சம் வாசியா சுதீப். இதெல்லாம் எடிட் எப்படா பண்ணுவேன் நான் நடுவில். 2000 equity shares of ₹10 each were issued to Limited, from whom assets of ₹25,000 were acquired. Past journal entry. ஓகே, பேசாத கவனி. அதாவது லிமிட்டட் கொடுத்துருக்கான், அது எக்ஸ் லிமிட்டட் நம்ம வச்சுக்கோம். அஸ்யூம் தட் இட் இஸ் எக்ஸ் லிமிட்டட். எக்ஸ் லிமிட்டட்லேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோமாம்மா, அசட் வாங்கியிருக்கோம். எவ்வளோ மதிப்புள்ள அசட் வாங்கியிருக்கோம், 25,000 ரூபா மதிப்புள்ள அசட் வாங்கியிருக்கோம். நல்லா பாரு, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நம்ம என்ன வாங்கியிருக்கோம், அசட் வாங்கியிருக்கோம். அசட்டோட வேல்யூ எவ்வளவு, 25,000 ரூபா. கரெக்டா? அப்படின்னா 25,000 அசட் உள்ள வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன், அசட் கம்ஸ் இன், அசட் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள அசட் உள்ள வருது, 25,000 ரூபாய் மதிப்புள்ள அசட்டு வருது. ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா? டெபிட் வாட் கம்ஸ் இன், அசட் உள்ள வருது. 25,000 ரூபாய் மதிப்புள்ள அசட்டு உள்ள வருது. ஓகே, அசட் உள்ள வந்துச்சு. யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு, எக்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து வந்தது. யார்கிட்ட இருந்து உள்ள வந்துச்சு, எக்ஸ் லிமிடெட் கிட்ட வந்துச்சு. எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள அசட் உள்ள வந்துச்சு, 25,000 ரூபாய் மதிப்புள்ள அசட்டு வந்துச்சு. பீயிங் X Limited is a vendor who supplied என்னது, asset. X Limited யாரு, vendor. vendor என்ன பண்றான், giver. புரியுதா? கிரெடிட் த கிவர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர்ன்றால வெண்டாரான எக்ஸ் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், அசட்டு கொடுக்குறான். அசட்டு நமக்கு என்ன ஆகுது, உள்ள வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன், யார்கிட்ட வருது, எக்ஸ் லிமிடெட் இருந்து வருது. இந்த பார்ட் புரிஞ்சிச்சா? சரி, இந்த வெண்டாருக்கு நம்ம என்ன கொடுக்குறோமாமா, ஷேர்ஸ் கொடுக்குறோமாமா. ஷேர்ல இருந்து வந்த காசெல்லாம் அந்த அக்கா பேர் என்ன, சீதாக்கா எங்கே கொண்டு போய் போட்டாங்க, கேபிட்டல், ஷேர் கேபிட்டலுக்குள்ளே போய் போட்டாங்களா. இப்போ அந்த வெண்டாருக்கு காசு கொடுக்கணும்னா இதுலேருந்து எடுத்து கொடுக்கணும், ஷேர் கேபிட்டல் எடுத்து கொடுக்கணுமா. அதான் இப்போ பண்ணுறேன். வெண்டார் நீ அப்போ கொடுத்த, இப்போ நீ என்ன பண்ணிட்டு போ, வாங்கிக்கிட்டு போ. என்ன வாங்கிட்டு போ, ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போ. அதனால எக்ஸ் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் வாங்கிட்டு போகிறான். எதை வாங்கிட்டு போகிறான், 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேரை வாங்கிட்டு போகிறான். ஷேர் கேபிட்டல் இருந்து வாங்கிட்டு போகிறான். எவ்வளோ ரூபா, 25,000 ரூபாய் வாங்கிட்டு போகிறான். பீயிங், ஓகேவா, ஷேர்ஸ் given us, என்னது அது பேர் என்னடா, கன்சிடரேஷன்.
சம் அவ்வளோதான். இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த கான்செப்டுக்கு பேர் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்னென்னா, நம்ம ஒரு ஷேரை கொடுத்து ஒரு அசட்டை வாங்குறது. இப்போ என்ன வாங்கணும்? அசட் வாங்கணுமா? அசட் என்ன ஆகும்? உள்ளே வருமா? டெபிட் வாட் சொல்கிறா? டெபிட் வாட் உள்ளே வருது. அசட்டு உள்ளே வந்துச்சு. யார்கிட்ட இருந்து உள்ள வந்துச்சு? எக்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சு. எக்ஸ் லிமிடெட் கிட்ட தானே வந்துச்சு. எக்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து வந்துச்சு. இப்போ யாருக்கு காசு தரணும்? எக்ஸ் லிமிடெடுக்கு காசு தரணும். எது மூலமா காசு தரோம்? காசு தரல, அதுக்குள்ள என்ன கொடுக்குறோம்? ஷேர்ஸ் கொடுக்குறோம். அதனால ஷேர் கேபிட்டல் இருந்து ஷேர் எடுத்து எக்ஸ் லிமிடெடுக்கு கொடுக்குறோம். வேலை முடிஞ்சிச்சு. எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ளது? எல்லாமே 25,000 ரூபாய் மதிப்புள்ளது. இது புரிஞ்சிச்சு? அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. கொஸ்டின் நம்பர் 11. சுதீப். Amrit Dara Limited issued 800 equity shares at rupees 100 each. அதாவது அம்ரித் தாரா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடெட் இருக்குடா, ஓகேவா? இஷ்யூட் 800 ஈக்விட்டி ஷேர்ஸ். எவ்வளோ ரூபாய் ஷேர்ஸ்? ஆமாம், 800 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் எவ்வளோ ஈச்? 100 each. 100 ஈச். ருபீஸ் 100 ஈச்னா எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்குறாங்க? எவ்வளோடா? 80,000. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு, at a premium of 25% as fully paid up in consideration of the purchase of plant and machinery. ஓகே, இந்த 800 ஷேர் இருக்கு இல்லையா? 800 ஷேருக்கு 25% ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்களாமா காசு. 25% எப்படி கொடுத்துருக்குறாங்க? ப்ரீமியமாக காசு கொடுத்துருக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாரு. 100 ரூபாயில 25%னா எவ்வளோ ரூபா? 25 ரூபா. அப்போ 800 × 25 எவ்வளோ வருதுன்னு பாரு. 8 2 are 16, 5 8 are 40. அப்படின்னா 20,000 ரூபா. அதுக்கு மேலே வருமா? எவ்வளோ வருதுன்னு பாருங்க. பாருங்க பாருங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துச்சா? இதை நான் எடிட்டே பண்ண மாட்டேன்டா. இப்போ மொத்தமாக எவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறாங்க? 1,00,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா? கிளியரா? அம்ரித் தாரா லிமிடெட் 800 ஈக்விட்டி ஷேர்ஸை 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது போக அதே 800 ஈக்விட்டி ஷேர்ஸை 25% ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா 800 × 25 20,000. மொத்தமாக அம்ரித் தாரா கொடுக்கப்பட்ட கன்சிடரேஷன் எவ்வளவு? 1,00,000 ரூபா. யாருக்காவது இந்த பார்ட் சொல்லு, திருப்பி சொல்லிட்டா? அப்படி போட்டாலும் 20,000 ரூபா தான் வரும். 80,000ல் 25% 20,000 ரூபா தான். சரியா? 100 25% 25% போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான் வரும். எனிதிங் இஸ் ஃபைன். இது 100க்கு ஈக்குவல்ஸ், இது 25க்கு ஈக்குவல்ஸ். ஓகேவா? ஸோ இது 125க்கு ஈக்குவல்ஸ். ஓகே, டன். அதாவது நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாரு கண்ணு. Purchase of plant and machinery of 1 lakh. 1 lakh யார்கிட்ட இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் அது யார்கிட்ட இருந்து சொல்லலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ணு நல்லா யோசிச்சுப்பாரு. ஃபஸ்ட்டு என்ன உள்ளே வருதோ அதை எழுதணும். அசட் அக்கௌண்ட் டெபிட்னு போன சம்மில் எழுதணுமா? இந்த சம்மில் அசட் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக என்ன அசட்னே அவன் சொல்லிட்டான். என்னது? பிளான்ட் அண்ட் மிஷினரி. என்னடா பிளான்ட் அண்ட் மிஷினரி? அப்படியே கோரஸ் பாடிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்க தூங்க மாட்டான். சரியா? ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க? 1,00,000 கொடுக்குறாங்களா? ஸோ 1 lakh கொடுக்குறாங்க. 2 யார்கிட்ட வாங்குறோம்னு எழுதுவோமா? யாருங்கிற பேர் கொடுத்துருக்குறாங்களா? கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், வெண்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். வெண்டார்னா விற்கிறவங்க. 1,00,000. ஓகேவா? இப்போ பீயிங் plant and machinery purchased from vendor, first part. ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்த வெண்டாருக்கு என்ன கொடுக்கணும், ஷேர்ஸை கொடுத்து அனுப்பிச்சுட்றணும். அதானே, இப்போ வெண்டார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வெண்டாருக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்றேன். இப்போ வெண்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 2. ஆனால் முன்னாடி ஷேர் மட்டும் தான் எடுத்து கொடுத்தோம், இந்த தடவை எதையும் சேர்த்து எடுத்து கொடுத்துருக்கோம், ப்ரீமியம்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்,
இந்த இடத்துல இருக்கிறத டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருந்து மொத்தமாக எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கோம்? 80,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கோம். டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ், அதுலேருந்து 20,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கோம். மொத்தமாக எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கோம்? 1,00,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கோம். பீயிங் ஷேர்ஸ் given us என்னவா கொடுத்துருக்கோம்? கன்சிடரேஷன். அவ்வளோதான் சம்பளம். சம்பளம் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னும் ஒரே தடவை சொல்கிறேன், நல்லா கேட்குறேன். ஒரு நிமிஷம். அதாவது எந்த பேருமே கொடுக்காம யாருக்கு இருந்தோ வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன வாங்கியிருக்கோம்? பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ என்ன உள்ளே வருது? பிளான்ட் அண்ட் மிஷினரி உள்ளே வருது. விற்கிறவன் பேர் கொடுக்கல, அதனால் நம்ம என்னென்னு யூஸ் பண்ணிட்டோம்? வெண்டார் அப்படின்னு யூஸ் பண்ணோம். வெண்டார்னா யார்? விற்கிறவன். அதாவது வெண்டார்ஸ் கிட்டேருந்து வரல இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன? விற்கிறவன் கிட்டேருந்து வரலன்னு அர்த்தம். ஸோ வெண்டார்ஸ் கிட்டேருந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாங்கணும். இப்போ காசு யாருக்கு கொடுக்கணும்? வெண்டாருக்கு கொடுக்கணும். பட் ஆனால் காசுக்கு பதிலாக எதை எடுத்து கொடுக்குறோம்? ஈக்விட்டி ஷேர்ஸையும் ப்ரீமியமையும் எடுத்து கொடுத்துறோம். நார்மலாக போன சம்பளம் ஈக்விட்டி ஷேர் மட்டும் தான் இருந்தது. இந்த சம்பளம் ப்ரீமியமாக எடுத்து கொடுத்துருக்கோங்கிறனால செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெண்டார்கிட்ட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலேருந்து எடுத்து 80,000 ரூபா கொடுத்துட்டேன். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்லேருந்து எடுத்து 20,000 ரூபா கொடுத்துட்டேன். டோட்டலாக 1,00,000 ரூபா கொடுத்துட்டேன். பீயிங் ஷேர்ஸ் given us கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் என்னது? சம்திங் இன் ரிட்டர்ன். சம்திங் இன் ரிட்டர்னா நான் என்னத்தை கொடுத்துட்டேன்? ஷேர்ஸை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? எல்லாம் சிரியன், ஏன் இப்படி இருக்கிற? நல்லா சிரி, ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு. ஓய் நெக்ஸ்ட் சம் என்னடா? சரி, எல்லாம் கவனி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் சுதீப். கொஸ்டின் நம்பர் என்னடா? அண்ணா 12. என்னடா சச்சின்? என்னடாச்சு? என்ன வேணும்? தண்ணி தானே. ஒரு 2 நிமிஷம், அடுத்த பாஸ்க்கு கேளு. ஓகே, 5 நிமிஷம் சம்பளிச்சு. ஆடு ஜீவிதத்தில் ஆடு ஜீவிதம் படம் பார்த்துருக்கியா? பார்க்கலையா? அதில் தண்ணிக்காக ஒரு நைட்டு ஃபுல்லாக முன்னாடி இந்த மாதிரி டைம் பண்ணி ஹார்ஸ் டைம் விசிட்டடை ஏற்றி காசு சம்பாதிக்க போகிறேன். டேய் எப்படி பிளான்? டேய் ஆடு ஜீவித படத்தில் கிட்டத்தட்ட 4-5 நாள் தண்ணி கொடுக்காம போனான் தான் அவன். உன்னால் 5 நிமிஷம் பிஸியாக முடியாதானா? முடியும் தானே? சரி, கவனிடா. டேய் கவனி வாசிடா சொல்லி. Z Limited purchased furniture costing rupees 2,20,000. சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அசெட்டுக்கு பதிலாக என்ன உள்ள வந்திருக்கு இந்த தடவை? அசெட் தான் உள்ள வந்திருக்கு. என்ன பேரில் உள்ள வந்திருக்கு? ஃபர்னிச்சருங்கிற பேரில் உள்ள வந்திருக்கு. சரி, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ ரூபாப்பா? காஸ்டிங் 2,20,000. 2,20,000 அசெட்டோட வேல்யூ. ஆமாண்ணா. சரி, அசெட்டோட டெபிட் 2,20,000. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரம் CD Limited. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? CD Limited இருந்து வந்திருக்கு. அப்போ வெண்டாருங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன பேர் எழுதிக்கலாம்? CD Limited அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? டு CD Limited 2,20,000 ரூபாய். ஓகே, இப்போ நான் யாருக்கு காசு தரணும்? CD Limitedக்கு காசு தரணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் எழுதிக்குவேன் CD Limited எவ்வளோ தரணும்? 20,000. டெபிட் 2,20,000 தரணும். எது மூலமாக தரணும்? ஷேர்ஸ் மூலமாக தரணும். ஷேர் கேபிட்டல். சரி, அதெல்லாம் பார்ப்போம், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்த கண்ணு. The payment was to be made by issue of 9% preference shares of ₹100 each. அதாவது அவன் என்ன சொல்கிறான்? இந்த காசு எது மூலமாக கொடு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மூலமாக கொடுன்றான். முன்னாடி ஈக்விட்டின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ என்ன கேபிட்டல் வருது? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகே, மொத்த காசுமே வாப்பா of ₹100 each at a premium of ₹10 per share. அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் கொடு, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் மூலமாகவும் கொடுன்றோம். எவ்வளோ ரூபா கொடுக்கணும்? 2,20,000 ரூபா கொடுக்கணும். எத்தனை ஷேர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கானா?
ஆனால் இல்லைண்ணா. எத்தனை ஷேர்ஸ்னே கொடுக்கலையாடா? 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஓகே. ஆனால் எத்தனை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மென்ஷன் பண்ணலை. ஆனால் கீர்த்தன் கிட்ட இருந்து நம்ம ஒரு சொத்து வாங்கினோம்னா கீர்த்தனுக்கு கொடுக்க வேண்டிய காசு எவ்வளவு? 2 லட்சத்தி, இந்த கதையில் 2,20,000 ரூபாய். ரைட்டா? என்ன கீர்த்தன், கரெக்டு தானே? அந்த 2,20,000 ரூபாயை நான் ஷேர்ஸ் மூலமாக மட்டும்தான் கொடுக்கணும்னா கீழே 2,20,000 ரூபான்னு போட்டு முடிச்சிருப்பேன். பட் ஆனால் அவன் என்ன பண்ண சொல்கிறான்? ப்ரீமியம்ல இருந்தும் எடுத்து கொடுன்றான். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸே தெரியாமல் நான் எப்படி கீர்த்தன்ட்ட போய் இத்தனை ஷேர்ஸ் வச்சுக்கூடான்னு கொடுக்க முடியும்? முடியாது தானே? அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் பேயபிள் divided by face value plus premium value. என்ன வேல்யூ? ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ. ஓகே, இப்போ அமௌண்ட் பேயபிள் எவ்வளவு? 2,20,000 ரூபாய். கரெக்டு தானடா? 2,20,000 ரூபாய் தானே? ஸோ இப்போ நான் அமௌண்ட் பேயபிள் இருக்கிற இடத்துல 2,20,000 ரூபான்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ எவ்வளோடா? எவ்வளோ ரூபாடா ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ? 100 rupees தானே சொன்னேன். ஸோ 100 rupees ஃபேஸ் வேல்யூ. ப்ரீமியம் வேல்யூ எவ்வளவு? 10 ரூபாயா? ஸோ 10 ரூபானா ப்ளஸ் 10 அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வருது? 110. கரெக்டா? அப்போது 2,20,000 டிவைடட் பை 110. அப்போ முட்டை அடிச்சுட்டேன். 11 2s are 22. அப்போ மொத்தமாக எத்தனை ஷேர்ஸு? 2,000 ஷேர்ஸ். அப்போ மொத்தமாக எத்தனை ஷேர்ஸ் கொடுக்கணும்? 2,000 ஷேர்ஸ். இந்த ப்ராசஸ் புரிஞ்சிச்சா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே அண்ணா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எது மூலமாக எடுத்து கொடுக்கணும்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக எடுத்து கொடுக்கணும், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வாகவும் எடுத்து கொடுக்கணும். ரைட்? ரிசர்வ் நான் உங்களுக்கு போன சம போடும்போது போட்டோம்ல, எத்தனை ஷேர்ஸு? 2,000 ஷேர்ஸ். எவ்வளோ ரூபா? 100 ரூபா. இதுதான் ஷேர் கேபிட்டல். கரெக்டா? அடுத்தது எத்தனை ஷேர்ஸு? 2,000 ஷேர்ஸ். எவ்வளோ ரூபா? 10 ரூபா. இதுதான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அப்போ 2,000 × 100னா 2 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் 2,000 × 10னா 20,000 ரூபா. ஸோ மொத்தமாக 2,20,000 ரூபா வந்துருச்சா? அப்போது இந்த இடத்துல பீயிங் 2,000 shares given to யாருக்கு? CD Limited தானே? CD Limited along with premium of எவ்வளோ percentage? 10%. இந்த இடத்துல being furniture purchased from CD Limited. அதாவது நான் CD Limited கிட்ட இருந்து 2,20,000 ரூபாய் மதிப்புள்ள என்னத்தை வாங்கினேன்? ஃபர்னிச்சரை வாங்கினேன். அந்த 2,20,000 ரூபாய் மதிப்புள்ள ஃபர்னிச்சரை CD Limitedக்கு நான் அந்த 2,20,000 ரூபாயை கொடுக்கணும். அந்த 2,20,000 ரூபாயை நான் எது மூலமாக கொடுப்பேன்? ஷேர் கேபிட்டல் மூலமாக கொடுப்பேன். பட் ஆனால் இதில் என்ன சொல்லிட்டான்? ப்ரீமியமோடு சேர்த்து கொடுன்னு சொன்னனால நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மூலமாகவும் தரணும், ப்ரீமியம் மூலமாகவும் தரணும். ஆனால் அவன் எத்தனை ஷேர் கொடுக்கணும்னு சொல்லாதனால நான் ஒரு ஃபார்முலா போட்டு சம் போடுறேன். அந்த ஃபார்முலா என்னன்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் பேயபிள் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ. ஸோ அமௌண்ட் பேயபிள் எவ்வளவு? 2,20,000 ரூபாய். சரியா? ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100 ரூபா. ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ எவ்வளவு? 10 ரூபா. அதனால 110 ரூபா. ஸோ 110 ரூபாயை மைனஸ் பண்ணால் எத்தனை ஷேர் அவனுக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு? 2,000 ஷேர் கொடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் 2,000 ஷேர்ஸு இன்ட்டு 100, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வில் 2,000 ஷேர்ஸு இன்ட்டு 10 ப்ரீமியம். ஸோ அப்படி கொடுக்கறதுனால 2,20,000 ரூபாயும் கொடுக்கப்பட்டுச்சு, 2,20,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? CD லிமிட்டெடுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவ்வளோதான், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் முடிஞ்சு போச்சு. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது? அந்த சம்மில் சத்தியமாக புரிஞ்சிச்சா? புரிஞ்சா? இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இந்த கான்செப்டில் இருந்து ஒன்று ஷேர்ஸ்லேருந்து சம் வந்துடும், இல்லாட்டி டிபெஞ்சர்ஸ்லேருந்து சம் வந்துடும். ஆனால் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக சம் வரும். இது எப்படி நான் டிபெஞ்சர்ஸ்லேருந்து வரும்? ஒன்றும் இல்லை, டிபெஞ்சர்ஸில் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்பவும் போல் போட்டுருவேன். இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ங்கிறது பதிலாக
பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ்னு யூஸ் பண்ணுவேன். என்ன டிபெஞ்சர்ஸ்? பர்சன்டேஜ் டிபெஞ்சர்ஸ். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் எப்பவும் போலவே வந்து. புரியுதா? இந்த வார்த்தை, இந்த ஷேருங்கிற வார்த்தைக்கு போல என்னென்னு யூஸ் பண்ணுவேன்? டிபெஞ்சருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ கான்செப்ட் எல்லாமே சேம் ஆனா சேம். அப்போ போர்டு எக்ஸாமில் ஒன்று ஷேர்ஸ் மூலமாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சம் கேட்பான், இல்லை டிபெஞ்சர்ஸ் மூலமாக உனக்கும் தான்மா டிபெஞ்சர்ஸ் மூலமாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேட்பான். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லேருந்து சம்மு கேட்டே தீருமா. ஏதாவது டவுட் இருக்குதா இந்த கான்செப்டில்? கிளியர் தானே? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஓகே, பாஸ் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 13. ஸோ 13th கொஸ்டின் ரைட்டா? ஸோ 13th கொஸ்டின் படிக்கிறேடா கண்ணு. Jain Limited purchase machinery costing rupees 10 lakh from Iyer Limited. ஓகே, கவனி. மிஷினரி வாங்கப்படுது. என்ன வாங்கப்படுது? மிஷினரி வாங்கப்படுது. எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள மிஷினரிடா? 10 lakhs. 10 லட்சம். 10 லட்சம் மதிப்புள்ள மிஷினரி வாங்கப்படுது. யாருக்கிட்ட இருந்து வாங்கப்படுது? அயர் லிமிடெட் கிட்ட இருந்து வாங்கப்படுது. டு அயர் லிமிடெட். எவ்வளவு? 10 லட்சம். இந்த பார்ட்ல எனக்கு டவுட் இருக்குது. being machinery purchased from Iyer Limited. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அடுத்து என்னடா சொல்கிறாங்க? 50% of the payment was made by check. மாட்டினியா? இது நாள் வரைக்கும் உனக்கு என்ன சொல்கிறான்? மொத்த காசு என்னவா கொடுத்த? ஷேர்ஸ் மூலமாக கொடுத்தேன். இந்த தடவை அவன் என்ன சொல்கிறான்? 50% செக்கு மூலமாக நீ கொடுத்துருக்குறேன்றான். அப்போ நல்லா யோசிச்சு பாருக்கன்னு. இப்போ இந்த ஐயர் லிமிட்டெடுக்கு நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்? ஐயர் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் எழுதிடுவேன். அதெல்லாம் பண்ணுவேன் எப்போவுமே. இந்த தடவை நான் எது மூலமாக கொடுத்துருக்கேன்? செக்கு மூலமாக கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டு பேங்க் அக்கௌண்ட். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 50%. 10 லட்சத்தில் 50% எவ்வளவு? 5 lakhs. ஸோ 5 lakhs நான் செக் மூலமாக கொடுத்துட்டேன். பீயிங் 50% of payment paid through check. ஏதாவது டவுட் இருக்கா அதில்? புரிஞ்சிச்சா இந்த பார்ட்? நெக்ஸ்ட், அடுத்து என்ன சொல்கிறாங்க? And for the remaining 50%, the company issued equity shares of rupees 100 each at a premium of 25%. அகெயின் அதே பிரச்சனை தான். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்களா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சொன்னானா? எத்தனை ஷேர்ஸ்ன்னு சொன்னானா? அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஐயர் லிமிடெட் உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? இன்னும் காசு தர வேண்டியிருக்கு. எவ்வளோ தர வேண்டியிருக்கு? ரிமைனிங் 5 lakhs தர வேண்டியிருக்கு. இந்த ரிமைனிங் 5 lakh நான் எது மூலமாக தரேன்? ஷேர் கேபிட்டல் மூலமாக தரேன். ப்ரிஃபரன்ஸாக ஈக்விட்டியா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக தரேன். ப்ளஸ் நான் என்னமும் தரேன்? ப்ரீமியமாகவும் தரேன். அப்படின்னா டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ். கரெக்டாக இல்லையா? ஆனால் ஐயர் லிமிடெட் உனக்கு தரேங்கிறது எனக்கு தெரியுது ஐயர் லிமிடெட், ஆனால் எத்தனை ஷேருங்கிறது எனக்கு என்னன்னு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த ஃபார்முலா போடுறேன். Number of shares is equal to amount payable divided by number of shares is equal to amount payable divided by face value plus premium value. இதெல்லாம் ஃபார்முலா. ஓகே, அமௌண்ட் பேயபிள் எவ்வளோடா? மொத்தமாக எவ்வளோடா பே பண்ணணும்? ஐயர் லிமிடெடுக்கு 5 lakhs பே பண்ணணும் இல்லையா? ஸோ 5 lakhs நான் இங்கே போட்டுக்கிறேன். டிவைடட் பை நான் போட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோடா? எவ்வளோ ரூபாடா ஃபேஸ் வேல்யூ? 100 ரூபாயா? 100 ரூபா. ப்ரீமியம் வேல்யூ அப்படின்னா 25%. 100 ரூபாயில் 25% எவ்வளவு? 25 ரூபா. அப்படின்னா 125. கரெக்டா இல்லையா? அப்போ டிவைட் பண்ண என்னடா வருது? 4000. செக் பண்ணுங்க. 5000 டிவைட் பை 125 போடு.
6000 ரூபா 4000 ரூபாயா? ஆ 5,000 5,000 divided by 125. ஓ சாரி 5 lakh divided by 125. 4,000 ஆ. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்போ எத்தனை? 4000 ஷேரு தரணும். இந்த 4000 ஷேரை எது மூலமாக தரேன்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக தருவேன். ஷேர் கேபிட்டல் மூலமாக ஃபேஸ் வேல்யூ தானே தரணும். ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ ரூபா? 100 ரூபா. அப்போது 4000 இன்ட்டு 100 அப்படின்னா எவ்வளவு? 4 லட்சம். அகெயின் 4000 இன்ட்டு 25 அப்படின்னா எவ்வளவு? பேலன்ஸ் இருக்கிறது தானே 1 லட்சம். புரிஞ்சுச்சா? ஸோ being amount settled through shares given as consideration. ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா இந்த சம்மே? கிளியரா? இன்னொரு ரீகேப்பர் ஐஆர் லிமிடெட் கிட்ட இருந்து மொத்தமாக 10 லட்ச ரூபா மதிப்புள்ள மிஷினரி வாங்கினேன். ஸோ அதுதான் பீயிங் மிஷினரி பர்ச்சேஸ் ஃப்ரம் ஐஆர் லிமிடெட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஐஆர் லிமிடெடுக்கு செக் மூலமாக 50% ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன்றான். ஸோ ஐஆர் லிமிடெடுக்கு செக் மூலமாக கொடுத்தனால பேங்க் அக்கௌண்ட் மூலமாக 5 லட்சத்தை கொடுத்த மாதிரி போட்டுட்டேன். மீதி 5 லட்சத்தை ஷேர் கேபிட்டல் மூலமாகவும் கொடுத்துருக்கேன், ப்ரீமியம் மூலமாகவும் கொடுத்துருக்கேன்னு சொன்னான். ஷேர் கேபிட்டல் மூலமாக எவ்வளோ ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸ் கொடுத்துருக்கிற? 100 ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரீமியம் மூலமாக எவ்வளோ மதிப்புள்ள ஷேர்ஸ் கொடுத்துருக்கிற? 10 rupees மதிப்புள்ள ஷேர்ஸை கொடுத்துருக்கேன். ஆனால் எத்தனை ஷேர்ஸ் கொடுத்துருக்கேன்னு அவன் சொல்லலை. அந்த எத்தனை ஷேர்ஸ் கொடுத்துருக்கேங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் பேயபிள் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ. அமௌண்ட் பேயபிள் எவ்வளவு? 5 லட்சம் ரூபா. 5 லட்ச ரூபா தரணும், சரியா? ஃபேஸ் வேல்யூ 100, ப்ரீமியம் வேல்யூ எவ்வளவு? 25. ஸோ 125 டிவைட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிச்சு? 4000. அப்போ 4000 ஷேர்ஸை நான் அவனுக்கு கொடுக்கணும். சரி, 4000 ஷேர்ஸை எடுத்து கொடுக்கும்போது ஷேர் கேபிட்டலேருந்து எடுத்து கொடுக்கும்போது 100 ரூபாய்க்கு கொடுப்பேன், ப்ரீமியம்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது 25 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஸோ எடுத்து கொடுக்கும்போது ஷேர் கேபிட்டலேருந்து 4 லட்சம் எடுத்து கொடுத்துட்டேன், ப்ரீமியம்லேருந்து 1 லட்சம் எடுத்து கொடுத்துட்டேன், வேலையை முடிச்சிட்டேன். ஸோ ஐஆர் லிமிடெடுக்கு என்ன பண்ணியாச்சு? செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருக்குது அந்த சம்மில்? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் சம் 14 சம். Rajan Limited purchase assets from Geeta and Co for rupees 5 lakh. யார்கிட்டருந்து வாங்குறாங்க? கீதா அண்ட் கோ கிட்டேருந்து. யார் வாங்குறா? Rajan Limited. ராஜன் லிமிடெட். ஓகே, வெரி குட். ஓகே, அசெட்டுன்னு வெறுமா கொடுத்துட்டானா இல்லை வேறு ஏதாவது அசெட் கொடுத்துருக்கானா? Purchase asset. அசெட்டுன்னு மட்டும் வெறுமனா கொடுத்துட்டான், ரைட்டா? ஆனால் நீ என்ன பண்ணுவேடா? அசெட் உள்ள வருது, அசெட் அக்கௌண்ட் டெபிட். யார்கிட்டருந்து உள்ள வருது? கீதா அக்கௌண்ட், கீதா அண்ட் கோ கிட்டேருந்து வருது, சரியா? ஸோ டு கீதா அண்ட் கோ எவ்வளோ ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன்? 5 lakhs. 5 lakhs. ஸோ 5 lakhs. Being அசெட்டு பர்ச்சேஸ்டு ஃப்ரம் யார்கிட்ட இருந்து? கீதா அண்ட் கோ. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட். A sum of rupees 1 lakh was paid by means of a bank draft. என்னப்பா? Sum of rupees 1 lakh 1 lakh paid by bank draft. means of a bank draft. அப்படின்னா பேங்க் டிராஃப்ட்னா என்னது? செக். அவ்வளோதான், ரைட்டா? அதே தான். ஸோ இப்போ என்ன பண்ணுற? கீதா அண்ட் கோக்கு காசு தரேன். கீதா அண்ட் கோக்கு காசு தரேன். எவ்வளோ காசு தரேன்? 5 lakhsல 1 lakh செக் மூலமாக தரேன். எவ்வளவு? 1 lakh. ஸோ 1 லட்சம். அது எது மூலமாக கொடுத்துருக்கேன்? பேங்க் மூலமாக கொடுத்துருக்கேன். பீயிங், சரியா? 1 lakh ஆஃப் ருபீஸ் எவ்வளவு? பீயிங் ருபீஸ் 1 lakh ஆஃப் ருபீஸ் 5 lakh given through check. ஓகே, டன். இது யாருக்கா டவுட் இருக்கா இந்த பார்ட்டு? நான் மொத்தமாக 4 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு சொத்து வாங்குறேன். அந்த 5 லட்சத்தில் 1 லட்சம் எது மூலமாக செட்டில் பண்ணுறேன்? பேங்க் அக்கௌண்ட் மூலமாக செட்டில் பண்ணுறேன். கிளியர்? டன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டு படிடாது. And for the balance due, Rajan Limited issued equity shares of rupees 10 each
அட் ப்ரீமியம் ஆஃப் 25%. எவ்வளோ ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. சேம் பிரச்சனை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா எப்போ போல் கீதா அண்ட் கோன்னு போட்டுறேன். கீதா அண்ட் கோக்கு எவ்வளோ தரணும்? 4 லட்ச ரூபா தரணும். எது மூலமாக தரணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி தானடா கண்ணு. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக தரணும். எவ்வளோ தரணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாகவும் தரணும். ப்ரீமியம் இருக்காடா? ஆமாம். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மூலமாகவும் தரணும். ஓகே, எவ்வளோ ஷேர்ஸ் தரணும்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் பேயபிள் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ. சரியா? அமௌண்ட் பேயபிள் எவ்வளவு? 4 lakhs டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ ப்ரீமியம் வேல்யூ எவ்வளோடா சொன்னாங்க? ஃபேஸ் வேல்யூ 10 + 25 10 + 2.5 ஸோ 12.5 எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுங்கடா எனக்கு. 3,000 சரி டக்குன்னு போடுறா. 24,000 34 32 32,000 32,000 வருது. ஆனால் 32,000. ஓகே ரைட். ஓகே, அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக எவ்வளோ தர? 32,000 இன்டூ எவ்வளோடா? 100 10 கரெக்டா? அப்படின்னா 3,20,000 வருது. ரைட்டா? அதே மாதிரி 32,000 இன்டூ 2.5 போட்டால் 8,000 வரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. 80,000 வருதான்னு பார்த்துக்கோங்க. 80,000 தானே? அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. பீயிங் 32,000 ஷேர்ஸ் given to யாருக்கு கொடுக்குறோம்? கீதா அண்ட் கோ along with premium of 2.5 rupees அப்படின்னு சொல்லி போட்டு சம் முடிச்சுக்கோ. ஏதாவது டவுட் இருக்கா அந்த சம்மில்? கிளியர்? சைலேஷ், சச்சின், சாய், ஏடா ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கிற இன்னைக்கு? வேணாண்டாளா? பாஸ் பண்ணுறோம். டே இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எல்லாமே ஈஸியாக தானே இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இல்லை. அதில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு சம் கேட்குறானா இந்த சம். இந்த இதில் ஒரு செக் வைக்கணும்னா இதுதான் செக்கு. இந்த சம் தான் செக்கு. கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. ரைட்டா? ரைட், கவனிச்சு ஒரு படிடாங்க. பாரத் லேம்ப் லிமிடெட் issued 30,000 fully paid up shares of ₹100 each. ஓகே, எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்களா? எத்தனை ஷேர்ஸு? 30,000. அப்போது பாரத் லேம்ப் லிமிடெடு தம்பி பொறுமை ஒன்றுப்பா. ஐயோ பாவம்டா தம்பி. பாரத் லேம்ப் லிமிடெடு எத்தனை ஷேர்ஸை இஷ்யூ பண்ணால்? 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸை எவ்வளோ ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணால்? ₹100. அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணிடுமா? 3 லட்சம். 30,000 2 முட்டை ஆட் பண்ணிக்கணுமா? எவ்வளவு? 30 lakhs. ஓகே, எவ்வளவு? 30 lakhs. அப்போ பாரத் லேம்ப் லிமிடெடு இப்போது ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு வெண்டார்கிட்ட இருந்து ஒரு அசட்டு வாங்க போகிறான். அந்த அசட்டுக்காண்டி பாரத் லேம்ப் லிமிடெட் காசு தரேன் அப்படின்னு சொன்னது எவ்வளோ ரூபா? 30 லட்சம் ரூபா. ஓகே தானே? ஏன்டா என்ன திருப்பி சொல்கிறேன். பாரத் லேம்ப் லிமிடெட் 30,000 ஷேர்ஸ் கொடுக்குறேன், 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஒரு வெண்டாரையே கூப்பிட்டுருக்கான். அப்போ அந்த வெண்டாருக்கு பாரத் லேம்ப் லிமிடெடால் கொடுக்கப்பட போகிற அமௌண்ட் எவ்வளவு? 30 லட்சம். ஏதாவது டவுட் இருக்கா? கிளியராக மேற்கொண்டு போய்ட்றாங்க. For purchase of the following assets and liabilities from Sharma and Co. யார்கிட்ட இருந்து? அப்போ யாரை கூப்பிட்டுருக்கா? யார் இங்கே வெண்டார்? ஷர்மா அண்ட் கோ. யார் வெண்டார்? ஷர்மா அண்ட் கோ. ஓகே ரைட், ஷர்மா அண்ட் கோ. அப்போ நான் இந்த இடத்துல ஷர்மா அண்ட் கோன்னு எழுதிக்கிறேன். இன்றைக்கி ஷர்மா அண்ட் கோ என்ன பண்ணாங்கன்னு தெரில. கிரிக்கெட் மேட்ச்சில் இன்னைக்கு இங்கிலாந்து விசஸ் இந்தியா. ஷர்மா அண்ட் கோவுக்கு அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ தரேன்? 30 லட்ச ரூபா தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு
ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் படிக்கணும். பிளான்ட் 7 lakhs. என்னது பிளான்ட் 7 lakhs. பிளான்ட்டுங்கிறது ஒரு அசெட் தானடா. அசெட் உள்ள வருதா? டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பிளான்ட் அக்கௌண்ட் உள்ள வருது. எவ்வளோ ரூபாய்க்கு வருது? 7 lakhs. 7 lakhs உள்ள வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் 12 lakhs. லேண்ட் அண்ட் பில்டிங் 12 lakhs. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இன் ட்ரேட் 9 lakhs. ஸ்டாக் இன் ட்ரேட் அசெட் தான். ஸ்டாக் இன் ட்ரேட் எவ்வளவு? 5 lakhs-ஆடா? 9 lakhs. 9 lakhs-ஆ? 9 லட்சம் தானே? ஆமாண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 2 lakhs. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அசெட்டா லைபிலிட்டியாடா? லைபிலிட்டி. அசெட்னா எங்கே எழுதிட்டு இருக்கோம்? மேலே எழுதிட்டு இருக்கோம். லைபிலிட்டினா எங்கே எழுதணும்? கீழே போயிட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம். 2 லட்சம்ண்ணா. 2 லட்சமா? ஓகே, 2 lakhs கீழே எழுதிட்டேன். வேறு ஏதாவது கொடுத்துருக்குறானா? வேறு அவ்வளோதான். அவ்வளோதான். நல்லா யோசிச்சுப்பாரு அண்ணா. 9 + 7 16, 16 + 12 28. 28 லட்சம் ரூபா அசட்டை நம்ம வாங்கிக்கிட்டு எவ்வளோ ரூபா நம்ம கொடுத்துருக்குறோம்? 32 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம். லாஜிக்காக புரியுதா? ஷர்மா அண்ட் கோக்கு நான் மொத்தமாக தர வேண்டிய காசு எவ்வளவு? 30 லட்சம் ரூபா ஷேர்ஸ் மூலமாகவும் அவன் கடன் 2 லட்ச ரூபாய் நான் கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். மொத்தமாக அவனுக்கு நான் தர வேண்டிய காசு எவ்வளவு? 32 லட்சம் ரூபா. ஆனால் அவங்ககிட்ட நான் வாங்கின அசெட்டு மொத்தமாக ஆட் பண்ண 28 லட்சம் தான் வருது. எவ்வளோ லட்ச ரூபா மிஸ் ஆகுது? 4 லட்சம் ரூபா நான் தர வேண்டியது மிஸ் ஆகுது. நானே தர வேண்டியது நமக்கு மிஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? இன்னொரு தடவை நல்லா கேளு. ஷர்மா அண்ட் கோக்கு 30 லட்ச ரூபா தரேன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். அது போக ஷர்மா அண்ட் கோவோட கடனை நான் 2 லட்ச ரூபா நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். அப்போ மொத்தமாக ஷர்மா அண்ட் கோக்கு நான் தர வேண்டிய காசு எவ்வளவு? 32 லட்சம் ரூபா. பட் ஆனால் ஷர்மா அண்ட் கோக்கிட்டேருந்து நமக்கு வந்தது பிளான்ட் 7 லட்ச ரூபா மதிப்பில் பிளான்ட்டு, 1 லட்ச ரூபா மதிப்பில் லேண்ட் அண்ட் பில்டிங், ஸ்டாக் இன் ட்ரேட் 9 லட்சம், மொத்தமாக நமக்கு வந்தது 28 லட்சம். ஆனால் நம்ம அவனுக்கு கொடுக்கறது 32 லட்சம். அப்போ 4 லட்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு தர வேண்டியதாக வருது. ஆனால் அப்போ அந்த 4 லட்ச ரூபா தரணுமா இல்லை வேறு ஏதாவது ஹிட்டனாக ஏதாவது வந்திருக்குமா? வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் ஹிடன் குட்வில். அதுக்கு பேர் தான் என்னது? ஹிடன் குட்வில். மேலே ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிரியேட் ஆகுது. கரெக்டு தானடா? அது மேலே பேலன்சிங் ஃபிகர் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க? குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 லட்சம்னு எழுதிட்டு ரைட்டா ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுக்கோங்க. என்னென்னு போட்டுக்கோங்க? பேலன்சிங் ஃபிகர். இப்படி தான் எழுதும். Anytime when you derive hidden value in the purchase consideration, if it is in debit side, it is called as goodwill. ஆனால் அதுவே கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேபிட்டல் ரிசர்வ். என்ன ரிசர்வ்? கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு வரும். இதுவும் சரி பேலன்சிங் ஃபிகராக மட்டும்தான் வரும். வேறு எந்த ஒரு ஃபிகராகவும் வராது. என்ன ஃபிகராக தான் வரும்? பேலன்சிங் ஃபிகராக மட்டும்தான் வரும். இத்தனை நேரம் சோகமாக இருந்தான்டா. வீடியோவெல்லாம் ஆஃப் பண்ணி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி கேட்டேன். சார்ஜ் இன்னும் 2 புறா சரியா? ஜான் 2 நிமிஷம் இருக்கா? எதுக்கு? 50க்கா? முடிச்சிடுவேன். கேளு. எப்போலாம் இந்த வெண்டார் என்ட்ரி போடும்போது டெபிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வருதோ அப்பப்பெல்லாம் அது குட்வில். எப்பெல்லாம் கிரெடிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சோ அப்பப்பெல்லாம் அது கேபிட்டல் ரிசர்வ். மறப்பையா? மறக்க மாட்டேன். சொல்லு. மறக்க மாட்டேன். புரிஞ்சா கை தட்டு. புரிஞ்சிச்சுன்னா கை. அடுத்த இப்போ இந்த ஷர்மா அண்ட் கோக்கு நான் தர வேண்டிய காசு எவ்வளவு? 30 லட்சம். இந்த 30 லட்சம் ஏதாவது ப்ரீமியம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக கொடுக்க வேண்டியதுதான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஷர்மா அண்ட் கோ வாங்கிக்கோ. எதை வாங்கிக்கோ? 30 லட்ச ரூபா வாங்கிக்கோ. எது மூலமாக வாங்கிக்கோ? ப்ரிஃபரன்ஸாக ஈக்விட்டியாக அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காராடா? எதுவுமே கொடுக்கல. என்ன அப்படின்னா
ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போட்டு 30 லட்ச ரூபாயை போட்டு பீயிங் அமௌண்ட் செட்டில்டு த்ரூ ஷேர்ஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. கிளியர், டன், அவ்வளோதான். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கான்செப்ட் முடிஞ்சுது. ரைட்டா, கதம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு, ஷேர்ஸில் மொத்தமாகவே 4 டாபிக். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு எடுத்தால் அந்த ப்ரோரட்டா அலாட்மெண்ட்டுங்கிற டாபிக். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் கால்ஸ் இன் அரியர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ். மூணாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நாலாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் ஷேர் ஃபோர்ஃபீச்சர், ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த 4 டாப்பிக்கை நீ படித்தேன்னா ஷேர்ஸு முடிஞ்சு. அடுத்து நான் எடுக்க போகிற கான்செப்ட்டு ஷேர் ஃபோர்ஃபீச்சர் அண்டு ரீஇஷ்யூ. ஓகேவா? நாளைக்கு எவ்வளோ லீவ் போட்டுறாது, நாளைக்கு எவ்வளவுமே லீவ் போட்டுறாத. 4 சம்மோ 3 சம்மோ நம்ம மெட்டீரியல் நம்ம போடுவோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நாளைக்கு வந்துரு, தயவுசெய்து வந்துரு. ரைட்டா? ஓகே, கதம் கதம், பை பை, see you.